காணாத வகையில் 68ஆம் தேசிய நாள் கொண்டாட்டம் நாட்டுப்பற்றுடன் லட்சக்கணக்கானோர் பங்கேற்று திளைத்தனர். இஸ்ரேல் வான்படை தாக்குதலில் ஏமன் பிரதமரும் அமைச்சர்களும் உயிரிழப்பு. இடைக்கால பிரதமராக முகமது மோஃப்தா நியமனம். வணக்கம். சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள். உங்களுக்காக உங்களுடன் நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. ஒரு பசியும் ஓவா பிணியும் சிறு பகியும் சேரா தியல்வது நாடு. வள்ளுவன் வகுத்த நெறிகளுக்கு வகையாய் தகவமைத்து கொண்டது நம் தாயகமாம் மலேசியா. இது என் நாடு எம் செங்குருதி சிந்தியமன். ஒன்றிணைந்து முன்னேற்றகரமாய் மக்கள் வாழும் பூமி. இறைவன் திருவருளும் நல்லார் ஆட்சியும் தொடர 68ஆம் தேசிய நாளில் திளைத்திருக்கும் மலேசியர்களுக்கு வாழ்த்துகள். தேசிய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு மக்கள் வெள்ளத்தில் மூழ்கியது புத்ராஜயா சதுக்கம். 1 லட்சத்துக்கும் அதிகமான பார்வையாளர்கள், 14,000த்திற்கும் அதிகமான பங்கேற்பாளர்கள், ஓங்கிய நாட்டு பற்றின் அடையாளமாக ஓயா நிகழ்ச்சிகள் என 68ஆம் தேசிய நாள் கொண்டாட்டம் களை கட்டியது. வண்ணமயமான காட்சிகளை நமக்காக வர்ணிக்கிறார் நம் செய்தியாளர் தேன்மொழி முனியாண்டி. மலேசியாவின் 68ஆம் ஆண்டு தேசிய நாள் கொண்டாட்டம் கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது. கண்ணையும் கருத்தையும் கவரும் அணிவகுப்புகளுடன் பல்வேறு நிகழ்ச்சிகளும் இன்றைய பேரணியில் அணிவகுத்து நிற்கின்றன. கரங்களில் ஜாலர்கமிலாங் பறக்க, நெஞ்சினில் நாட்டுப்பற்று ஓங்க, நாட்டின் பெருமைகளை கண்குளிர காண மக்கள் காலையிலேயே புத்ராஜயா சதுக்கத்தில் திரண்டனர். அந்த பெருமை மிகு தருணங்கள் உங்கள் கண்களுக்கு விருந்தாக. சுல்தான் இப்ராஹிம், பேரரசியார் ராஜா ஜாரித் சோஃபியாவும் நீலவண்ண சத்ரியா ரக வாகனத்தில் வந்திறங்கிய போது பார்வையாளர்கள் ஆர்ப்பரித்தனர். 14 பீரங்கி முழக்கங்களுடன் நகாராக்கு நாட்டுப்பண் இசைக்கப்பட்டது. ஜாலோர்கமிலாங்கை ஏந்திய 5 உலங்கூர்திகளின் வான் சாகசங்களுடன் அணிவகுப்புகள் முறையை தொடங்கின. 81 அணிவகுப்பு குழுக்களில் 14,062 பங்கேற்பாளர்கள் இடம்பெற்றனர். 21 இசைக்குழுக்கள், 7 அலங்கரிக்கப்பட்ட வாகனங்கள், 508 தரை வான் உடைமைகள், பொது சேவை துறையில் இடம்பெற்றிருக்கும் 116 விலங்குகளும் இந்த அணிவகுப்புக்கு மெருகூட்டின. மலேசியா இவ்வாண்டு ஆசியானுக்கு தலைமை பொறுப்பேற்றிருப்பதால் ஆசியானின் கொடியை ஏந்திய அணிவகுப்பும் பேரணியில் இணைக்கப்பட்டிருந்தது தனிச்சிறப்பு. 2025 தேசிய தினம் மற்றும் மலேசிய தின பாடலை நாட்டின் புகழ்பெற்ற பாடகி டத்தோஸ்ரீ சித்தி நூரலிசா பாடியது மற்றொரு தனிச்சிறப்பு. நம் நாட்டின் பெருமைமிகு அணிவகுப்பை காண காலை மணி 4 முதலே இங்கு மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஜோஹோலேருந்து வரேன். எனக்கு அந்த ஏரோஸ்பேஸ் பிடிச்சிருந்துச்சு. இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பரேட் பார்க்க வந்திருக்கோம். அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு பர்த்டேனால இங்கே வந்ததும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த udara part பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. Saya suka tengok bomba dengan yang terbang-terbang. Di JB pukul 4. No, first time. Saya suka dia punya persembahan udara. I'm from KL. I'm so excited and so happy. Actually, all of this. The aero show is especially. Kami dari IPG Kampus Bahasa Melayu Bangsa Kuala Lumpur.
hari ni kami rasa berbanggalah kerana kita sebagai rakyat Malaysia kena berbanggalah dengan kemerdekaan yang kita telah kecapi dan kita kena hargai. Jadi sambutan pada hari ini adalah sebagai satu simbolik lah untuk rakyat Malaysia, sebagai satu tanda kita menghargai bahawa negara kita telah mencapai kemerdekaan. Betul. Ini adalah first time saya datang ke sini dan saya rasa betul-betul bangga dan melihat semua tentera-tentera menyambut dengan begitu hebat. நாங்கள் பேராலேருந்து வரோம். இங்கே இது ஃபர்ஸ்ட் டைம் தான். ஆனால் மீன் டத்தாரானுக்கு நிறைய ட்ரிப் போயிருக்கு. முன்ன சிறு வயசாக இருக்கிறப்ப நல்லா இருக்கும். இங்கேயும் கொஞ்சம் பிள்ளைங்களாம் கூட்டிகிற பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா வசதியாக பார்க்கறது எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. Because I'm orang Melaka, then this is my first time without event working. Then attend this event and very excited seeing all the army and the aeroplane flying in the sky. Yeah. Video baru, first time datang sambutan Merdeka. Semua udara, barisan semua. Yeah, first time. நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஹெலிகாப்டர் மேலே பறந்து நல்லா இருந்துச்சுடா. பிடிச்சிருந்துச்சு எனக்கு ரொம்ப. Tahu Sabah. Ya, first time. Sangat adventure lah. Cuma ada baby kan, so paling best yang itulah. Ya, aero show. நான் பத்தி கேட்கல. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்கு. இந்த கப்பையெல்லாம் பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கு. சுவாரி செம்மடா எப்படி சொல்லலாம், நிறைய படம் ஒரு யூனிஃபார்ம் பார்க்காதெல்லாம் பார்க்குறோம். கப்பையெல்லாம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு 68 வயசாச்சு. இதான் முதல் ட்ரிப் வந்திருக்கேன். நல்லா இருக்கு, ஏன்னா தரமாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. We like the parade actually, basically all the decoration and so on. Unique வந்து அந்த cartoon மாதிரி செஞ்சு போனாங்க. This was very unique. We are still in a unity actually. இன்னைக்கு வந்து we came around 4 மணி காலையில. A lot of people actually. எல்லாரும் and then எல்லாரும் சேர்ந்து தண்ணிலாம் கொடுத்தாங்க. It was still we are living in unity. தேசிய தின கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வது பெருமை அளிப்பதாக சிறார் உவகை தெரிவித்தனர். Tadi saya suka nampak jet dia. Next year saya nak pastikan saya datang nak tengok jet. நானும் பேராக்லேருந்து வரேன், ஈப்போலேருந்து வரேன். ஏரோ ஷோவும் ஆர்மி ஷோவும் பிடிச்சிருந்துச்சு. இல்லை ஏற்கனவே கொஞ்சம் நிறைய வாட்டி வந்து எனக்கு அங்கே ஃப்ளைட்டில் அங்கெல்லாம் பார்த்து. உள்நாட்டினர் மட்டுமின்றி வெளிநாட்டினரும் தேசிய நாள் கொண்டாட்டத்தை காண புத்ராஜயா சதுக்கத்திற்கு திரண்டனர். China. We are students. Yeah, we are studying here. Yes, I think the air show. Yeah, I think it's great. And today we're over at the beautiful Merdeka Festival. And yeah, I'm American. We just chilling at the moment. I love the situation. So many beautiful people, amazing hospitality. Malaysians have shown me nothing but respect. And yeah, we just chilling today. கண்களுக்கும் கருத்துக்கும் விருந்தாக அமைந்த தேசிய நாள் கொண்டாட்டம் மலேசியர்களின் நாட்டுப்பற்றையும் ஒருங்கே எதிரொலித்தது. நாட்டின் முன்னேற்றத்தை எடுத்துரைக்கும் இந்த தேசிய நாள் அணிவகுப்பை காண அதிகாலையிலேயே அவர்கள் கூடியது அதற்கு சான்று. தேசிய நாள் அணிவகுப்பு என்பது ஒரு நாட்டின் பெருமையை மட்டுமல்ல, அதன் வலிமையையும் குடிமக்களுக்கு எடுத்துணர்த்துவது, உலகுக்கு எடுத்துக்காட்டுவது. 68 ஆண்டுகளில் மலேசியா தொட்டிருக்கும் உச்சத்தை இன்றைய தேசிய நாள் அணிவகுப்பு நம் கண் முன்னே நிறுத்தியது. இந்த இனிமையான தருணத்தை நேரடியாக கண்டுகளிக்க இயலாதவர்களுக்கு RTM நேரடியாக உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தது. உச்சி குளிர்ந்து மெய்சிலிர்க்க வைக்கும் இத்தகைய காட்சிகளை அடுத்தடுத்த ஆண்டுகளில் நேரடியாக காண்பதை நீங்களும் தவறவிடாதீர்கள். நாட்டின் இறையாண்மைக்கு வலிமை சேர்த்து ஒருமைப்பாட்டை ஓங்கச் செய்வோம். மலேசிய மடானி அரவணைக்கப்படும் மக்கள். RTM-க்காக தேன்மொழி முனியாண்டி. Selamat Hari Merdeka. Merdeka! 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 Selamat menyambut Hari Merdeka. Merdeka! 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 Ka! Merdeka! 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 வெற்றி, பாராட்டு, மன நிறைவு. 68ஆம் தேசிய நாள் கொண்டாட்டத்தை கண்டுகளித்த பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அந்த உணர்வை வெளிப்படுத்தினார். கொண்டாட்டம் சிறப்பாக இருந்ததை காட்டும் வகையில் பெரு விரலை உயர்த்தி தம்ஸ் அப் அறிகுறியை அவர் காட்டினார்.
வான் சாகசங்கள், அணிவகுப்புகள், கலை படைப்புகள் என பல்வேறு அங்கங்கள் தேசிய தின கொண்டாட்டத்தை குதூகலமாக்கின. அணிவகுப்பில் பங்கேற்றவர்களையும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டோரையும் பொதுமக்களையும் பாராட்டும் விதமாக ஏறத்தாழ 5 நிமிடங்கள் அவர்களுடன் பிரதமர் அளவலாவினார். Pertunjukan terbaik dalam sejarah Malaysia. அணிவகுப்பு நிறைவடைந்த பின்னரும் கூட்டம் கலையாமல் தலைவர்களை பார்த்து கையசைத்து தங்கள் அன்பையும் நாட்டுப்பற்றையும் வெளிப்படுத்திய மக்களை கண்டு டத்துஸ்ரீ அன்வார் பேருவகை கொண்டார். வரலாறு காணாத மாபெரும் கொண்டாட்டம் 68ஆம் தேசிய நாள் அணிவகுப்பின் வெற்றியை துணை பிரதமர்கள் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர் ஹமிடியும் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுஃபும் அவ்வாறு வர்ணித்தனர். தேசிய நாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர் நாட்டு மக்களுக்கு தேசிய நாள் வாழ்த்து தெரிவித்தார். அத்துடன் இவ்வாண்டு தேசிய நாள் கொண்டாட்டம் மிகவும் கவரத்தக்க வகையில் இருந்ததாக அவர் பாராட்டினார். பாகுபாடுகளை புறக்கணித்து மலேசியர்கள் அனைவரும் ஒன்றித்து தொடர்ந்து வாழ வேண்டும் என்றும் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீர் கேட்டுக்கொண்டார். இவ்வாண்டு தேசிய நாள் கொண்டாட்டம் குறித்து ஒத்த கருத்தை கொண்ட டத்துஸ்ரீ ஃபடிலா அந்த படைப்பில் பங்கேற்றோரை பாராட்டினார். மலேசியர்கள் தொடர்ந்து ஒருமைப்பாட்டை பேணி வளப்பத்தை உண்டாக்கி நாட்டு மக்கள் நல்வாழ்வுக்கு வழிகோல வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். இதனிடையே நாடே எதிர்பார்த்து காத்திருந்த 2025ஆம் தேசிய தின கொண்டாட்டம் இன்று மிகவும் ஆரவாரமாக நடந்தேறியதாக தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபடில் உவகை தெரிவித்தார். புத்ரஜயா சதுக்கத்தில் அதிகமான பார்வையாளர்கள் திரண்டிருப்பதுடன் திட்டமிடப்பட்டதைப் போல நிகழ்ச்சிகள் சீராக நடைபெற்றது குறித்தும் அவர் மனநிறைவு அடைந்தார். 2 மாத பயிற்சிக்கு பின் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட மாணாக்கரால் ஹியூமன் கிராஃபிக் மாந்த வரைகலை படைப்பு கண்ணை கவரும் வகையில் அமைந்தது. எதிர்பார்த்ததைப் போல இன்றைய நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடந்து முடிந்தது குறித்து 2025 தேசிய நாள் மற்றும் மலேசிய நாள் கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாட்டுக்குழு தலைவருமான டத்தோ ஃபமி நன்றி நவின்றார். படை, குடி, அமைச்சு, அரசு என அனைத்தையும் ஒரு குடையின் கீழ் இணைப்பது நாட்டுப்பற்று எனும் ஒற்றை பேர் அடையாளம். கண்ணீரும் செந்நீரும் சொரிந்து பெற்ற நாட்டின் விடுதலை போராட்ட வரலாற்று ஏடுகளை புரட்டும்போது தேசத்தின் மீதான பற்று மென்மேலும் ஓங்கும். விடுதலை உணர்வை 68ஆம் ஆண்டாக ஓர்மையுடன் மலேசியர் நுகர்வதற்கு புத்தெழில் பூண்ட புத்ராஜயா சதுக்கத்துடன் ஏனைய மாநிலங்களும் இன்று கட்டியம் கூறின. ஜோஹோ பத்து பஹாட்டில் பல்லின மக்கள் 10,000க்கும் மேற்பட்டோர் 68ஆம் தேசிய நாள் கொண்டாட்ட மழையில் நனைந்தனர். மாநில மந்திரி பசார் டத்தோ ஒன் ஹாஃபிஸ் கசியும் சட்டமன்ற தலைவர் டத்தோ டாக்டர் ஹாஜி முகமது புவாட் பின் ஜக்கார்ஷியும் அந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்றனர். காலை 8 மணி தொடங்கிய மாநில அளவிலான கொண்டாட்டத்தில் 165 செயலாக்க படைகள் மரியாதை அணிவகுப்பு நடத்தின. பேரா பங்லிமா புக்கிட் கந்தாங் வஹாப் சாலை தேவான் பண்டாரான் ஈப்போ வளாகத்தில் ஏறக்குறைய 50,000 பேர் சூழ தேசிய நாள் எழிலுக்கு வண்ணம் சேர்க்கப்பட்டது. இசைக்குழு படைப்பு, பண்பாட்டு நடனம், நாட்டுப்பற்று படைப்புகள் என பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. பேரா ஆட்சியாளர் சுல்தான் நஸ்ரின் ஷாவும் அவர் தம் துணைவியார் துவான்கு ஜாரா சாலிமும் அதில் பங்கேற்றனர். 5,700 பேர் பங்கேற்ற குழுக்களின் அணிவகுப்பும் அந்த கொண்டாட்டத்திற்கு அணி சேர்த்தது. பெர்லிஸிலும் பேரெழுச்சியுடன் மக்கள் ஒன்று திரண்டு சுதந்திர காற்றை சுவாசித்து இன்புற்றனர். 2,820 பேர் பங்கேற்ற தேசிய நாள் அணிவகுப்பும் இசைக்குழுக்களின் படைப்பும் கொண்டாட்ட களிப்பை இரட்டிப்பாக்கின. மாநில ஆட்சியாளர் துவான்கு சைட் சிராஜுடின் ஜமாலுல்லாயிலும் அவர் தம் துணைவியார் துவான்கு தங்கு ஃபவுசியா தங்கு அப்துல் ராஷிடும் அதில் பங்கேற்று மக்களின் நாட்டுப்பற்றை ஊக்குவித்தனர். பஹாங்கையும் நாட்டுப்பற்றின் நடுநாயகமாக மாற்றியது 50,000 பேர் பங்கேற்ற சுதந்திர நாள் கொண்டாட்டம். 150 குழுக்கள் அணிவகுப்புகளும் ஊர்தி அணிவகுப்புகளும் நடத்தப்பட்டன. 4 சுகாய் போர் விமானங்களின் சாகசமும் வான்குடை சாகசமும் கொண்டாட்ட களிப்பை மெருகூட்டின. பஹாங் ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா ரி அயாத்துடின் அல் முஸ்தபா பில்லாஷாவும் அவர் தம் துணைவியார் துங்கு அசிசா அமினா மைமுன்னா இஸ்காண்டாரியாவும் அதில் பங்கேற்றனர்.
முத்து தீவாம் பினாங்கையும் வாஞ்சியுடன் சூழ்ந்தது சுதந்திர தென்றல். 25,000க்கும் மேற்பட்டோர் பத்துகவான் அரங்கில் தேசிய நாள் கொண்டாட்டம் காண காலை 7 மணிக்கே கூடத் தொடங்கினர். பண்பாட்டு நிகழ்ச்சிகள் நாட்டுப்பற்றை பறைசாற்றின. நடனங்களும் உந்துருளி கார் அணிவகுப்பும் கொண்டாட்டத்திற்கு நல்லிடில் சேர்த்தன. இன ஒருமைப்பாடும் சமத்துவமும் மலேசியாவின் தனிப்பெரும் அடையாளங்கள். நாட்டுப்பற்றை ஊங்குவிக்கும் முனைப்புகள் தேசிய மாநில அளவில் மட்டுமல்லாது மாவட்டங்களிலும் மேற்கொள்ளப்படுவது மிக அவசியம் என கிளான் சந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் கேட்டுக்கொண்டார். செந்தோசா சட்டமன்ற தொகுதி அளவிலான தேசிய நாள் கொண்டாட்டம் கிளான் தசே பண்டா பொட்டனிக்கில் இன்று மிக விமரிசையாக நடைபெற்றது. வட்டார மக்கள் அதில் திரளாக கலந்து கொண்டனர். முற்றிலும் சிறாருக்காக நடத்தப்பட்ட அந்த விழாவில் ஆடை அலங்கார காட்சி, வண்ணம் தீட்டும் போட்டி, பாரம்பரிய விளையாட்டுகள் ஆகியவை இடம்பெற்றன. பல இனத்தாரின் பாரம்பரிய நடனங்களும் கண்களுக்கு விருந்து படைத்தன. Contingent எல்லாம் பார்த்தீங்கன்னா PDRM, bomber. At the same time, we had police, and also we have RELA. We also have NGOs, Persatuan Penduduk, right? பல இன மக்களுங்கெல்லாம் வந்து சேர்ந்து கலந்து இந்த மெர்டேக்கா மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. இளமையில் கல்வி சிலை மேல் எழுத்து என்பர். அவ்வகையில் நாட்டின் விடுதலை, கலை, பண்பாடுகள் பற்றி சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு புகட்டப்பட வேண்டும் என டாக்டர் குணராஜ் கேட்டுக்கொண்டார். மேலும் மலேசியாவின் தனித்துவமாக விளங்கும் ஒருமைப்பாட்டை வளரும் தலைமுறையினரும் கட்டிக்காக்க வேண்டும். தேசப்பற்று அவர்களின் உள்ளங்களில் ஆழ விதைக்கப்பட வேண்டும் என டாக்டர் குணராஜ் வலியுறுத்தினார். 1957 ஆகஸ்ட் 31ஆம் நாள் விடுதலை கண்ட மலேசியாவுக்கு இன்று 68 வயது. அந்த விடுதலையின் உயிர்ப்பை நாடு எல்லா மூலைகளிலும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நாடெங்கும் தேசிய நாளை நேற்றிரவு குதூகலமாக வரவேற்றனர் மலேசியர்கள். மெர்டேக்கா சதுக்கத்தில் நேற்று மாலை மணி 4 முதலே களை கட்டியது தேசிய நாள் விளிம்பு கொண்டாட்டம். 68வது தேசிய நாள் கொண்டாட்டத்தை பறைசாற்றும் விதமாக ஜலூர் கமிலாங்கை ஏந்திய 68 பேரின் அணிவகுப்புகள் நடந்தேறின. நாட்டின் உணர்வை புலப்படுத்தும் வகையில் உள்ளூர் கலைஞர்களின் கலாச்சார படைப்புகளும் அரங்கேறின. தேசிய நாளை முன்னிட்டு ஸ்லாங்கூர் வாசிகள் நேற்றிரவு ஷா அலாம் சதுக்கத்தில் ஒன்று கூடினர். கரங்களில் ஜலூர் கமிலாங் பறக்க சரியாக 12 மணிக்கு மெர்டேக்கா முழக்கத்துடன் 68ஆம் தேசிய நாள் வரவேற்கப்பட்டது. ஆயிரக்கணக்கானோர் கூடியிருக்க உற்சாகமான கொண்டாட்டம் அங்கு நடைபெற்றது. நகரி செம்பிலானிலும் 1000க்கும் மேற்பட்டோர் புடைசூழ 68ஆம் தேசிய தினம் வரவேற்கப்பட்டது. கோலாபிலாவின் ஸ்ரீமனாந்தி பகுதியில் தேசிய தின விளிம்பு கொண்டாட்டம் பற்பல நடவடிக்கை உட்பட வான வேடிக்கையுடன் களை கட்டியது. மலாக்காவில் நேற்றிரவு நடைபெற்ற மாநில நிலையிலான தேசிய நாள் விளிம்பு கொண்டாட்டத்தில் சுற்றுலா பயணிகள் உட்பட 50,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பண்டாஹிலிரில் நடைபெற்ற இந்த கொண்டாட்டத்தை மாநில முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமாக துவக்கி வைத்தார். மோட்டார் சைக்கிள் அணிவகுப்பும் அரங்கேறியது. பஹாங் FM வானொலி தேசப்பற்றை மேலோங்கச் செய்ய மோலாவே நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது. அதில் இசை நிகழ்ச்சியுடன் தேசிய பற்று சார்ந்த பல்வேறு நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. 68ஆம் சுதந்திர நாளை திரங்கானு வாசிகளும் கோலாகலமாக கொண்டாடினர். கோல திரங்கானுவில் சரியாக 12 மணிக்கு கலாச்சார படைப்புகளுடன் துவங்கியது தேசிய நாள் கொண்டாட்டம். அங்கு வாழும் பல்லின சமூகத்தை சார்ந்தோர் ஒற்றுமையாக தேசிய நாளை வரவேற்றனர். கடா அலோஸ்தாரிலும் சரியாக 12 மணிக்கு பொதுமக்களின் மெர்டேக்கா முழக்கத்துடன் வரவேற்கப்பட்டது 68ஆம் ஆண்டு தேசிய நாள். 20,000க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூட ஜலூர் கமிலாங் ஏற்றப்பட்டு 10 நிமிட வான வேடிக்கையுடன் தேசிய நாள் விளிம்பு கொண்டாட்டம் கோலாகலம் பூண்டது. நேற்றிரவு தேசிய நாளை வரவேற்க பேரா மெருவின் சுல்தான் அஸ்லான் ஷா சாலை வட்டத்தை 20,000க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டனர். பேரா மந்திரி பஸ்ஸா உட்பட ஆட்சிக்குழு உறுப்பினர்களும் அங்கு வருகை தந்திருந்தனர். நடனம், பாடல் என உள்ளூர் கலைஞர்களுடன் படைப்பினூடே வான வேடிக்கையுடன் தேசிய நாளை அவர்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர். பேரா கில் மாநில அளவில் நடைபெற்ற தேசிய நாள் கொண்டாட்டத்தில் அமளி. பேரா ஆட்சியாளர் அமர்ந்திருந்த மேடையின் மீது அனுமதியின்றி ஏறிய பெண்ணை பாதுகாவலர்கள் துரிதமாக அகற்றினர்.
பேரா மாநில பாடல் ஒலித்துக் கொண்டிருந்த போது 41 வயதான அந்த மாது மேடையின் பக்கமாக சென்று மேலே ஏறினார். பின்னர் அவர் சுல்தான் நஸ்ரீனை அணுகிய போது பாதுகாவலர்கள் அவரை அங்கிருந்து கட்டாயமாக அகற்றினர். கைது செய்யப்பட்டு அந்த மாது விசாரிக்கப்படுகிறார். அவர் மீது போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பில் ஏற்கனவே குற்றப்பதிவுகள் இருப்பதாக பேரா போலீஸ் தலைவர் டத்தோ நூர் ஹிஷாம் நூர்டின் தெரிவித்தார். ஆயினும் இன்றைய சிறுநீர் சோதனையில் அவர் போதையில் இல்லை என்பது தெரியவந்தது. அமளிக்கு பின் தேசிய நாள் கொண்டாட்டம் தொடர்ந்தது. சீனாவுக்கான 4 நாள் அதிகாரப்படியான பயணம் மேற்கொண்டு பிரதமர் தியான்ஜின் சென்றடைந்தார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் அழைப்பு ஏற்று 2025 ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சநிலை கூட்டத்தில் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து கொள்ளவுள்ளார். இன்று தொடங்கி செப்டம்பர் 3ஆம் நாள் வரை பிரதமர் சீனாவில் இருப்பார். அவரை ஏற்றிச் சென்ற சிறப்பு விமானம் தியான்ஜின் பின்ஹாய் அனைத்துலக விமான நிலையத்தில் அந்நாட்டு நேரப்படி மாலை 5:27 மணிக்கு தரையிறங்கியது. சீன வேளாண் அமைச்சர் ஹன்ஜூன், தியான்ஜின் அரசியல் ஆலோசக மன்ற தலைவர் யூ யாங் இஜிங், சீனாவுக்கான மலேசிய தூதர் டத்தோ நூர்மான் முகமது ஆகியோர் பிரதமரை வரவேற்றனர். டத்தோ ஸ்ரீ அன்வாருக்கு சீன ராணுவ அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. சீனாவில் ஜப்பானின் ஊடுருவலுக்கு எதிராக நடைபெற்ற போரின் வெற்றியின் 80ஆம் நிறைவாண்டு 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்தது ஆகியவற்றை நினைவு கூறுவதற்காக அந்த உச்சநிலை கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆசியானுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் மலேசியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவை மேலும் அணுக்கமாக இந்த பயணம் வகை செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலிய வான்படை தொடுத்த தாக்குதலில் ஏமன் பிரதமர் அஹ்மத் கலேப் அல் ராவி உட்பட அமைச்சர்கள் சிலரும் உயிரிழந்தனர். ஹூத்தி உயர்நிலை அரசியல் மன்ற தலைவர் மடி அல் மஷாட் அதனை உறுதிப்படுத்தினார். கடந்த வியாழக்கிழமை யூதப்படை மேற்கொண்ட தாக்குதலில் பலர் காயங்களுக்கு இலக்கானதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அது குறித்த முழுமையான விவரங்கள் வெளியிடப்படவில்லை. ஏவுகணை தாக்குதலுக்கு தலைமையேற்ற ஏமனின் தற்காப்பு அமைச்சர் முகமது அல் அத்தீஃபி அதில் கொல்லப்பட்டாரா என்பதும் இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை. ஓராண்டாக பிரதமர் பதவி வகித்த ராவி ஹூத்தி அரசாங்கத்தின் அடையாளமாக கருதப்படுகிறார். அந்நாட்டின் இடைக்கால பிரதமராக முகமது முஃப்தா நியமிக்கப்பட்டுள்ளார். தலைநகர் ஜகார்த்தா மட்டுமன்றி இந்தோனேசியாவின் இதர இடங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் வலுத்து வருகின்றன. அதனால் நேற்று சீனாவுக்கான பயணத்தை கைவிட்டார் இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ. 2ஆம் உலகப் போர் நிறைவடைந்ததற்கான 80ஆம் ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சி செப்டம்பர் 3ஆம் நாள் சீனாவில் நடைபெறவுள்ளது. அதில் பிரபோவோ கலந்து கொள்ள திட்டமிடப்பட்டிருந்தது. இருப்பினும் இந்தோனேசியாவின் நடப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு அவரின் பயணம் ரத்து செய்யப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் பிடித்தம் செய்யப்பட வேண்டும் எனும் வலியுறுத்தலை முன்வைத்து தொடங்கப்பட்ட போராட்டத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் போலீஸ் வாகனம் மோதி உயிரிழந்தது நிலைமையை மோசமாக்கியுள்ளது. மேலும் இந்தோனேசியாவில் சில நாட்களுக்கு டிக்டாக் செயலி வழியான நேரலைக்கு தடை செய்யப்பட்டுள்ளதாக அதன் தாய் நிறுவனமான பைட் டான்ஸ் அறிவித்துள்ளது. அந்நாட்டின் நிலவரங்களை நேரடியாக கண்காணித்து சிறந்த தீர்வுகளை எட்ட பிரபோவோ விரும்புவதாக அதிபரின் செய்தி தொடர்பாளர் பிரசித் யோஹாடி குறிப்பிட்டார். சீனாவுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ளார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங் ஏற்பாடு செய்திருக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சநிலை கூட்டத்தில் அவர் பங்கேற்பார். தியான்ஜினை புட்டின் சென்றடைந்தார். வட்டார பாதுகாப்பு, பொருளாதார ஒத்துழைப்பு, புவிசார் அரசியல் உறவு ஆகியவை அந்த உச்சநிலை கூட்டத்தில் பேசப்படும். பல நாடுகளைச் சேர்ந்த தலைவர் 20 பேர் அந்த கூட்டத்தின் போது ஒரு கூரையின் கீழ் இணைவர். பெய்ஜிங் உடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் மாஸ்கோவின் முனைப்பை புட்டினின் வருகை புலப்படுத்துவதாக அரசியல் நோக்கர் கருதுகின்றனர். சீனாவுடன் கரம் கோர்க்கும் இதர நாடுகளுடனான உறவும் அதன் வழி வலுப்படுத்தப்படும். இன்று தொடங்கிய ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சநிலை கூட்டம் நாளை நிறைவை நாடும். சீனாவை வாட்டி வதைக்கிறது வெப்பம். 25 நாட்களுக்கு தொடர்ச்சியாக ஷாங்காய் நகரின் வெப்பநிலை 35 பாகை செல்சியஸுக்கு மேல் பதிவு செய்யப்பட்டது.
கடந்த நூற்றாண்டுகளில் அதிக நாள்கள் நீடித்த வரலாறு காணாத வெப்பநிலையாக இது கருதப்படுகிறது. 1926 ஆண்டில் 24 நாள்களுக்கு தொடர்ந்து கடுமையான வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. பசிபிக் கடலின் வடமேற்கு பகுதியில் ஏற்பட்ட வெப்பமண்டல உயர் அழுத்தத்தால் ஷாங்காயின் வெப்பநிலை அதிகரித்துள்ளதாக வானிலை ஆய்வாளர் ஜூ ஜூயான் குறிப்பிட்டார். ஆகஸ்ட் மாதம் தொடக்கம் முதலே யாங்ஸே நதியின் உயர் அழுத்தம் நிலையானதாக காணப்படுகிறது. இந்த நிலை இன்னமும் அதிகமான வெப்பநிலைக்கு வித்திடும் என கணிக்கப்படுகிறது. உலக பூப்பந்து போட்டி 68ஆம் தேசிய நாளுக்கு பரிசளித்தனர். தேசிய கலப்பு இரட்டையர் சென் தாங்ஜி தோ ஈவை பாரிஸில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் தேசிய இணை 21-15, 21-14 என சீன இணையை வீழ்த்தியது. YXW ZB ஜியாங் இணையை அந்த ஆட்டத்தில் சென் தாங்ஜி தோ ஈவை கலப்பு இணை 21-18, 21-16 என நேரடி செட்களில் வென்றனர். மக்கள் RTM கிளிக் அல்லது TVOK அலைவரிசையில் இறுதிச் சுற்றின் நேரடி ஒளிபரப்பை காணலாம். இன்று இரவு 8:40 மணிக்கு நடைபெறவுள்ள மகளிருக்கான இறுதிச் சுற்றில் தேசிய இணை பெலி தீனா களமிறங்குகின்றனர். அவர்கள் சீனாவின் லியூ ஷெங்ஷு தன்னிங் இணையுடன் மோத முழு ஆயத்த நிலையில் உள்ளனர். முன்னதாக ஜப்பானின் வலிமை பொருந்திய நமி மத்சுயமா ஷிஹாரு ஷிடா இணையை வெற்றி கொண்டு தேசிய மங்கையர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினர். பாரிஸில் நடைபெற்ற அரையிறுதிச் சுற்றில் வெற்றி கனவை நனவாக்க தேசிய மகளிருக்கு 68 நிமிடங்களே தேவைப்பட்டன. 2025 சூப்பர் லீக் காற்பந்தாட்டம் மீண்டும் வெற்றி பாதையில் பயணிக்க எத்தனித்த பினாங் FC அணியின் முயற்சி காணல் நீரானது. பினாங்கு ஜார்ஜ் டவுன் பண்டாராய அரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் கிளாந்தான் TRW அணியிடம் 1-0 என வீழ்ந்தது பினாங் FC. அணியின் ஒற்றை கோலை 28வது நிமிடத்தில் புகுத்தினார் கிளந்தான் வீரர் அஃபெடாயோ ஒலிஷெகுன். முகமது கைருல் அக்மால் ரோகிஷாமுக்கு நடுவர் சிவப்பு அட்டை வழங்கியதை அடுத்து விளையாட்டாளர்கள் வெறும் 10 பேரை கொண்டு ஆட்டத்தை தொடரும் இக்கட்டான நிலைக்கு பினாங் FC தள்ளப்பட்டது. அதன் முழு நேர ஆட்டத்தையும் கிளந்தான் TRW அணி தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தது. அதன் வழி கிளந்தான் TRW 5 புள்ளிகளை பெற்று 5ஆம் இடத்தில் இருக்கும் வேளையில் பினாங் FC 1 புள்ளியுடன் 11ஆம் இடத்தில் உள்ளது. ஞானக்குரல் வன்னி கதிரவன் கூடிடி லத்தகை பின்னிவை யாகுமெல்லாம். அக்கினியும் கதிரவனும் கூடிவிட்டால், அதாவது இணையும் போது வரும் ஞானம் அறியாமையை போக்கும் என ஆன்ம சூக்குமம் உரைக்கிறார் அவ்வை பிராட்டி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.